Hi guys, இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பியூட்டிஃபுல் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்? பேக் டு ஜின் எபிசோடோட பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 இருக்குது. அதில் நம்ம ஜின் பியூட்டிஃபுல்லாக என்ட்ரி ஆகி ரொம்ப குட் பாயாக செமத்து பாயாக கிளாஸ் ரூமில் உட்காந்து டீச்சர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு லன்ச் பிரேக் அடித்தோடனே ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் ஸ்கூல்லாம் சேர்ந்து ஹோம் ரெஸ்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுத்ததால நம்ம ஜின் வந்து ஜங்குக்கு மட்டும் இருந்தாலும் வச்சுக்கோங்க எல்லாரையும் தோக்கடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். இல்லை மிரட்டிட்டு இருந்தார். லைட்டாக மிரட்டிட்டு இருந்தார். அது வரைக்கும் நம்ம போன பாட்டில் பார்த்தோம். இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கூலுக்கு எதுக்காக அவர் போயிருந்தாரு, டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக. அந்த டாஸ்க்கை உண்மையாக நேர்மையாக சீட்டிங்லாம் பண்ணாமல் முடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. லாஸ்ட்ல நம்ம பார்த்தோம் ஆர்ம் ரெஸ்லிங்க்கு நம்ம ஜின் வந்து ரெடி ஆனது. அந்த பாய் கிட்ட கூட நம்ம ஜின் கத்திக்கிட்டே இருந்தாரு. ஜேகே இருந்தா நினச்சிக்கோ உன்னை வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ ரொம்ப டஃப்பாக இருக்க, அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஆனால் அந்த பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னுக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் கொடுக்கவே இல்லை. அவர் ஈஸியாக நம்ம ஜின்னுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் ஜின் இவ்வளோ கத்தினாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்தார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நான்லாம் உங்க கூட விளையாட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருந்தாரு. பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாரு. நீங்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் 19 வயசு ஆகுது, எனக்கு 33 வயசு ஆகுது. என்னோட ஹார்ம்ஸ் பாரு எவ்வளோ குண்டா இருக்கு, என்னோட ஹார்ம்ஸ் பாரு எவ்வளோ ஒல்லியா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு. அதோட சேர்ந்து கடைசியா வந்து ஒரு பையனை அவரே செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரே நீ போ உன்னோட போன்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு துரத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் பயங்கரமா மூளையை கசக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பையனை செலக்ட் பண்ணாரு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜின்னுக்கு டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஜின் வந்து அவரோட ட்ரிக்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஹே கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பற்றி பேசி இந்த பாயோட கவனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைவர்ட் பண்ணி நம்ம ஜின் வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஹை ஸ்கூல் பாயை வின் பண்ணாரு நம்ம பிளே ஸ்கூல் பாய் ஜின். சாரி நம்ம வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஜின். அடுத்தது என்ன, லஞ்ச் பிரேக் முடிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய லஞ்சை முடிச்சிடணும். ஸோ சின்ன குரூப் கூட சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின் வந்து அவரோட லஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்படியே வந்து அவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணார். அவரோட பீரியடில் இந்த ஸ்கூலோட லஞ்ச் பிரேக் எப்படி இருந்தது, என்னெல்லாம் லஞ்ச் மெனு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து பாய்ஸ்லாம் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கிடையாது. நம்ம ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஓல்டு மெமரிஸாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே இந்த லஞ்ச் பிரேக்கும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம ஜின் அங்கே எதுக்கு போனார், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுது. இது வந்து பிஇ பீரியட்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இதை பிடி பீரியட்னே சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிடி பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரவுண்ட் அட்டன் பண்ணணும். ஜின் வெர்சஸ் 26 பாய்ஸ் கூட சேர்ந்து. ஸோ இந்த 26 பாய்ஸை 5 ரவுண்டில் நம்ம ஆள் தோக்கடிச்சு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் அண்ட் புஷ் அப். ஆனால் கேம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஜின்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னால் முடியல, என் உடம்புல எப்படி உதவுது பாருங்க, என் கையெல்லாம் உதறுது, என் பாடியெல்லாம் உதறுது. அதோட சேர்ந்து ஹேய் பாய்ஸ் நீங்களாம் ஸ்டாப் பண்ணுங்க, கெட் அவுட், எல்லாரும் போங்க, அவுட் ஆகி போங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் பீஸா வாங்கி தரேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவ்வளோ ஷவுட் பண்ணியும் இவ்வளோ கத்தியும் அந்த பாய்ஸ்லாம் விட்டே கொடுக்கல. நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போயிட்டார். நெக்ஸ்ட் இந்த ரவுண்டில் புஷ் அப் நடந்தது. புஷ் அப்லேயும் நம்ம ஆள் வந்து சேம் டு சேம் 1 2 3 வரைக்கும் ஓகே. இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கிட்டலாம் ஜின் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எவ்ரி ஒன் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னது வேலைக்கு ஆகலை. 30 அப்படின்னு சொன்னாங்க. நம்பால் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் ஆகிட்டார். ஒரேடியாக படுத்தே விட்டார். அதாவது நம்ம ஜின் தோத்துட்டாரு. ஸோ ஜின் 0 பாய்ஸ் 1. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டமாக போட்டு ஒரு ஷீட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர்லாம் வந்ததுங்க. நம்ம ஜின் வந்து இந்த கேமில் ரொம்ப குட்டாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் என்ன அப்படின்னா ஒத்த காலில் நின்றுக்கிட்டு பசங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விடணும். அதான் இந்த கேமு. அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஜின்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பசங்களை முட்டி தள்ளி விட்டார். அப்புறம் என்ன, இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜின் தான் வின் பண்ணார். இந்த ரொம்ப டஃப்பான இந்த கேமில் நம்ம ஜின் வின் பண்ணி 1 பாயிண்ட் எடுத்தார். ஸோ நம்ம ஜின் 1 பாய்ஸ் 1.
நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 அடி பாலால அடி. இதுக்கு நான் வச்ச பேர் இது. இதை விட பெஸ்ட்டான பேர் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். அடி பாலால அடி. அதாவது ஆப்போசிட் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை தூக்கி அடிக்கணும். அவங்க வந்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அவுட்டு, இல்லை அப்படின்னா அவங்க பிடிச்சி திருப்பி அடித்தாங்க அப்படின்னா இவங்க அவுட்டு. அதுதான் இந்த கேமோட ரூலே. ஸோ பாலால அடி கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டஃப் கொடுத்து இந்த கேமை விளையாடிட்டு இருந்தார். ஏன் லாஸ்ட்டாக 1 man 1 அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாலாம் இந்த மேட்சை கொண்டு போய் நம்ம ஜின் வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜின் 2 பாய்ஸ் 1. நெக்ஸ்ட் கேம் இதை பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, இது ஹைஸ்கூல் பாய்ஸ் விளையாடுற கேம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மேட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மேட்டில் நகர்ந்து போய் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம். ஆனால் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் போதே பாய்ஸ் உஷாராயிட்டாங்க. இப்படியே விட்டால் ஜின்னு கத்தி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஜின்னை பயங்கரமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி குறுக்கில் படுத்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னை முன்னேற விடாமல் இந்த பாய்ஸ்லாம் தடுத்துட்டாங்க. அதோட சேர்ந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரை வேகமாக பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேற மூவ் பண்ணாங்களா, இந்த பாய்ஸ் கொஞ்சம் கூட விட்டே கொடுக்கலங்க. இதுவே அங்கே மட்டும் நம்ம அதாவது கேர்ள்ஸ் இருந்தோம்னு நினச்சிக்கோங்க, நம்ம வேர்ல்டு வைட் ஆன்சம்க்கு நம்ம விட்டு கொடுத்துருப்போம். ஆனால் இந்த பாய்ஸ் விட்டே கொடுக்கல. பாருங்க ஜின்னோட ஃபேஸை, ரொம்ப பாவமாயிட்டாரு. இருந்தாலும் கத்திட்டே தான் கிடந்தாரு. ஆனால் இவ்வளோ கத்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாய்ஸ் விட்டே கொடுக்கலங்க. ரொம்ப மோசம். அது மட்டும் கிடையாது, இந்த கேம்ல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா பட்டர் சாங்கை ஜின் மறந்துட்டாரு. நம்ப முடியுதா உங்களால? இதில் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பட்டரோட சாங் ப்ளே பாச்சு. அந்த பாய்ஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஜின் கேட்டாரு என்ன சாங் இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜின் சொன்னாரு, பரவாயில்லையே பெங்டன் வந்து ஹைஸ்கூலில் பயங்கர ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சாரு. இருந்தாலும் பட்டர் சாங்கை எப்படி ஜின் மறக்கலாம்? ரொம்ப மோசங்க. மிலிட்ரி போய் ரொம்ப கெட்டு போயிட்டாரு நம்மளால. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில ஆன்சர்லாம் பண்ணாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய்ஸ் விட்டு கொடுக்காதனால நம்ம ஜின் தோத்து போயிட்டாரு. இந்த ரவுண்டை நம்ம ஜின் தோத்துட்டாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட் நடந்தது. இந்த ரவுண்டை பார்க்கும்போது தான் பிடி பீரியட் கேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது தோணுச்சு. ஆனால் நம்மளோட ஜின் இந்த வாட்டி உஷாராயிட்டாரு. போன வாட்டி இந்த பாய்ஸ்லாம் ரொம்ப டஃப் கொடுத்தாங்கல்ல. ஸோ இந்த வாட்டி நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஷாராயிட்டு இப்படியே போச்சுன்னா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டு இங்கே தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ஆப்போசிட் டீமோட ஷூவை தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. பயங்கரமாக விசிறி அடிச்சாரு. அதோட சேர்ந்து அந்த பையனை அப்படியே பயங்கரமாக புஷ் பண்ணி தள்ளிலாம் விட்டார். இவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டிங் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வேகமாக ஓடினார். ஆனாலும் இது எட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் இது வேலைக்காகிற மாதிரி தெரியல, பிடிச்சி வாயிலே போட்டுக்கிட்டு வேகமாக ஃபினிஷிங் ரவுண்டில் ஓடினார். ஆனால் என்ன, நம்ம ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்துட்டார். ரொம்ப சேடுங்க. இவ்வளோ சீட்டிங் பண்ணியும் நம்ம ஜின்னால் ஜெயிக்க முடியல. அந்த பாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாய்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 வான் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஆனாலும் ஜின் விடலையே. இப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு தான் தேங்க்யூ பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து தோற்று போனதால தானே உங்களுக்கு இவ்வளோ பைசா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பேசி நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்தாலும் கைத்தட்ட வச்சுட்டாரு எல்லாரையும். நம்ம ஜின் வேற லெவல் தான். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஜின் கிட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? எனக்கு ஜின் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவரு கத்துறது. அவரே கத்தியாக ஒரு பேசல அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ஜின் கிட்ட ரொம்ப பிடிச்சதே அதுதான். உங்களுக்கு ஜின் கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.